உலகமும் உடலும் இந்த பிசாசும் நம்ம எப்பொழுதும் சுற்றி கொண்டு நம்முடைய ஆன்மாவை அது எப்பொழுதும் குறிப்பார்த்து கொண்டே இருக்கிறது. கடவுள் அன்னைக்கு அவருக்கும் அந்த சோதனை வந்தது, அவர் இறை வார்த்தையினாலே விரட்டி அடித்தார். ஆகவே நாமும் கூட அந்த பிசாசு எதுக்கு வருது? ஃபைனலாக நம்முடைய ஆன்மாவை அது கையில் வைக்கிறது. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை, வேற எதுக்குமே இல்லை. நம்ம வீட்டில் திருட வந்தால் எதுக்கு வந்து வருவான்? நகை எடுக்க வருவான், பொருள் எடுக்க வருவான். பிசாசு எதுக்கு வருதா? நம்முடைய வாழ்க்கையை, நித்தியமும் நாம் கடவுளோடு இருக்க போகிற வாழ்க்கையை திருடுவதற்கும், நம்முடைய ஆன்மாவை இந்த உலகத்தில் இருக்கும்போதே சாவுக்கு கொடுக்கறதுக்கோ கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் அது வருவதில்லை, வேறு எதற்காகவும் வர்றதில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த 3 காரியங்களையும் நாம் இன்றைய நாளில் தியானிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர்னால் நடத்தப்படுதா, இல்லை உலகத்தினுடைய ஆசைகளில் நம்ம சிக்கி இருக்கிறோமா, இல்லை உடலின் இச்சைகளினால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் தியானிக்க வேண்டும்.